ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதிரை பிடிச்சி எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்டா இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தையாவது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கலாம், அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கதிரை போய் கேட்டுட்ருக்காங்க. அப்போது ராஜிலாம் பதறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு, 10 லட்ச ரூபாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன தான் ஆச்சுன்னும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தான், அவர் சரியாயிட்டார் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல கோமதியும் சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமே வந்தேன்டா, ஒரே பதட்டமாக இருக்குடா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் தான் என்னமோ சமாளித்து என்ன பண்ணுறாரு, கதிரை வெளியில் கூப்பிட்டு வந்து அப்போ இந்த மாதிரி விசாரிக்கிறாரு. என்னடா அவருக்கு இந்த மாதிரி கேன்சரா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அப்படின்னும் போது நீ நல்லபடியாக அவரை பார்த்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அவரும் சொல்கிறாரு நான் இது நல்லபடியாக பார்த்துப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவாக இருந்தாலும் அவர் பக்கம் நீ நிற்கணும், இதில் வந்து நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே தான்ப்பா அவரும் சொன்னாருன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சக்திவேல்லாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, முத்துவேல் கிட்ட எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் போனீங்க, எதுக்கு அந்த ஃப்ராடு பையனை கூப்பிட்டு போனீங்க அப்படி இப்படின்ற மாதிரி முத்துவேலை பார்த்து சக்திவேல் கேட்க, அப்போ இவர் சொல்கிறாரு, டே நான் அப்படியெல்லாம் ஒன்றும் அவன் கூட போயிட மாட்டேன்டா, அவனே தான் வந்து உதவி பண்ணுறேன்னா சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு கதிருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சக்திவேல் பேசினதுக்கெலாம் நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி சொல்ல, அப்போ இவனும் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ராஜிலாம் என்னை கேட்குறாங்க என்ன ஆப்ரேஷன், அதான் சொல்ல முடியலன்னும் போது இரணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், நீயும் அதையே சொல்லுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.